கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீனியர் சாராஸ் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திருமறை தேடல் நிகழ்ச்சியில் புதிய ஏற்பாட்டில் உள்ள எபிரேயர் புத்தகத்தின் மூலமாக இறைவனோடு மக்களுக்குள்ள தொடர்பை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். தலையை தாழ்த்தி ஆண்டவர் நம்மோடு இந்த எபிரேயர் நிருபத்தின் மூலமாய் பேசும்படியாக நாம் ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமறை தேடல் நிகழ்ச்சியில் எபிரேய புத்தகத்திலிருந்து நீர் எங்களோடு பேசியறலும், எங்களது இருதய கண்களை திறந்தரலும், நீர் பேசும் நாங்கள் கேட்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த எபிரேயர் புத்தகம் ஒரு கடினமான புத்தகம். பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தை நாம் வாசிக்கும்போது எவ்வளவு ஒரு கடினமாக உணர்வோமோ, அதே போன்று இந்த எபிரேய புத்தகமும் ஒரு நீளமாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். இதை படிப்பதில் நமக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றுவது உண்டு. ஆனால் நாம் இதை கவனத்தோடு முயற்சி செய்து ஆவியானவர் துணையோடு நாம் வாசிக்கும்போது அது மிகவும் எளிதானதாக நமக்கு அது வாசிக்கும்போது அதன் அர்த்தம் புரிகிறதாக காணப்படும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் இந்த நேரத்தில் கொடுத்து இந்த எபிரேய புத்தகத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. இந்த புத்தகம் முதலாவது யாருக்கு எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோமானால், இது யூத மதத்திலிருந்து, யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களான மக்களுக்கு எழுதப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. முதல் தலைமுறை யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதை யார் எழுதியது என்று நாம் பார்த்தோம் என்றால் அது தெளிவாக நமக்கு தெரியப்படவில்லை. பவுலாக இருக்கலாம், பர்னபாவாக இருக்கலாம், அல்லது அப்பல்லோவாக இருக்கலாம், ஸ்தேவானாக இருக்கலாம், அல்லது பிரிஸ்கிலாளால் கூட இருக்கலாம் என்று வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் பவுல் அல்லது பர்னபா எழுதியிருக்கலாம் என்று அதில் உள்ள வார்த்தைகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பவுல் என்று அநேகர் கூறுகிறார்கள். சில சம்பவங்கள் இது பவுலாக இருக்கக்கூடும் என்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நான் கட்டப்பட்டிருக்கையில் என்ற வார்த்தை இருக்கிறது. பவுல் அநேக முறை கட்டப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான், அவனோடு கூட நான் வந்து உங்களை காண்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தீமோத்தேயு, சகோதரனாகிய தீமோத்தேயு என்று சொல்வதன் மூலமாக இது பவுலாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இத்தாலியா தேசத்தாரோடு சேர்ந்து வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு பவுலாக இருக்கலாம் என்று நமக்கு காணப்படுகிறது. இது எழுதப்பட்ட காலம் எதுவாக இருக்கும் என்றால், கிறிஸ்து பிறந்த பிறகு 65 கிபி 65 முதல் 70ஆம் ஆண்டுக்குள் இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகம் எதற்காக எழுதப்பட்டது? ஒவ்வொரு நிருபங்களும் ஒரு சபையாருக்கு, ஒரு நபருக்கு அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கும். இந்த புத்தகம் யூத கிறிஸ்தவர்களுக்கு, அது எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுகிறது. எபிரேய ஆக்கியோன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது எதற்காக எழுதப்பட்டது என்று பார்த்தால், இது ஒரு உபத்திரவ காலத்தில் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நீரோ மன்னன் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவனது காலம் ஒரு உபத்திரவத்தின் காலமாக அந்த ஆரம்ப காலம் காணப்பட்டது. கிபி 64ஆம் ஆண்டு இவன் ரோம் நகரத்தில் ஒரு பெரிய கொடிய தீ விபத்து ஏற்பட்டதாம். இவன் அரசாட்சி செய்த நேரத்தில் ரோம் நகரத்தில் ஒரு பெரிய தீ விபத்து, அதில் அநேக ரோம் நகரமே எரிந்து சாம்பலானது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பட்டணமே அந்த கொடிய விபத்தினால் சாம்பலானது. நீரோ ஒரு சூழ்ச்சி நிமித்தமாய் இந்த தீ விபத்தை ஏற்படுத்தினார். ஒரு பெரிய மாளிகை தனக்கென்று கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பட்டணத்தையே தீக்கொளுத்தி அழித்து விட்டான். ஆனால் அந்த சூழ்ச்சி யாருக்கும் தெரியக்கூடாது என்று என்ன சொன்னார்னா, இது யூத கிறிஸ்தவர்களால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்று யூத மக்களை கடுமையான
நெருக்கடிக்குள்ளாக தள்ளப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது. இப்படி நெருக்கடியான காலத்தில் தள்ளப்பட்டதினால் என்ன ஆனது? அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அரசுக்கு எதிராக அதிகாரத்துக்கு தப்புவிப்பதற்காக அது கிறிஸ்தவர் மீது அந்த அதிகாரம் செலுத்தினதனால் இவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்ற ஒரு பழைய மார்க்கத்திற்கு அவங்க திரும்பணும் அப்படின்ட்டு ஒரு சூழல் வந்தது. சிலர் வைராக்கியமாக இருந்தாங்க, சிலர் குடும்பத்தின் காரணமாக அவங்க மாறி காணப்பட்டாங்க. இப்படிப்பட்ட உபத்திரவ சூழலில்தான் இந்த எபிரேய புத்தகம் எழுதப்பட்டது. இது கிறிஸ்தவர்கள் வழி விலகி செல்லாதபடி அவங்கள நிலைநிறுத்தும்படியாக தான் இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறதே அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்தாலும் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல இருக்கிறாங்களாம். காலத்தை பார்த்தா அவங்க போதகர்லாம் மாறி இருக்கணும். ஆனால் அவங்க இந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக அவங்க கட்டப்பட்டவர்களாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய மறுபடியும் அவங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு காணப்படுது அப்படின்ட்டு பார்க்குறோம். ஏன்னா இந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகின்ற உடன்படிக்கைகள், பலிகள், ஆராதனைகள், ஆசாரியர்கள் இதெல்லாம் முக்கியப்படுத்தி அவங்க வழி விலகாமல் அதை பின்பற்றுறவங்களா இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து அதை அவங்க ரொம்ப ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருந்தாங்க. எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்பதை அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்ட்டு தான் இந்த எபிரேய புத்தகத்தை எழுதுகிறாங்க. இதில் மைய கருத்துவே இயேசு எல்லாத்துக்கும் மேலானவர். பழைய உடன்படிக்கைகள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவர் மேலானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதை தான் இதில் உணர்த்துகிறதா காணப்படுகிறது. இந்த பலி, பழைய ஏற்பாட்டில் உள்ள பலி, பிரதான ஆசாரியன் இதெல்லாம் அவங்க முக்கியப்படுத்தாமல் எல்லாவற்றிற்கும் பலியாக மரித்த இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எழுதப்படுகிறது தான் இந்த எபிரேயர் புத்தகம். இதில் ஃபுல்லாக அந்த மக்கள் வழி விலகி போகாதபடி அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை தான், பின்மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, அதற்காக ஒரு நீண்ட கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக, இது 13 அதிகாரம் இருக்குது, ஆனால் இது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாக இதில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்தின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ 2வது அதிகாரம் ஆகையால் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது முதல் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக கண்டினியூஷனாக இதை எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். ஒரு பெரிய நீண்ட நிருபமாக இதை எழுதுகிறார். இப்படி இருக்க 3வது அதிகாரத்தில் இப்படி இருக்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். 4வது அதிகாரத்தில் ஆனபடியால் அப்படின்னு 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை கண்டினியூஷனாக ஆனபடியால் அப்படின்ட்டு போட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் அன்றியும், 6வதுல ஆகையால், 9வதுல அன்றியும் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. 10வது அதிகாரத்தில் இப்படி இருக்க, 11ஆம் அதிகாரத்தில் ஆகையால், அப்படி ஒரு தொடர்ச்சியான ஒரு நிருபமாக இது காணப்படுகிறது. எபிரேயர் 3:6ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில், அதை தான் மையப்படுத்தி சொல்கிறார். நம்ம எந்த உபத்திரவமான சூழ்நிலைகள், கிறிஸ்துவை விட்டு நம்மை விலக்குவதற்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா நிலைமையிலையும் உறுதியாக கர்த்தரை நம்ம உறுதியாக இயேசுவை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதற்கு தான் இதை எழுதுகிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லாவற்றிற்கும் பூரண நிறைவேறுதலாக இருக்கிறார். அதை தான் இந்த எபிரேய புத்தகத்தின் மைய கருத்து. இயேசு பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லாவற்றிற்கும் பூரண நிறைவேறுதலாக இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் உள்ள எல்லா பலி, ஆராதனை எல்லாவற்றிற்கும் ஒரு பூரணராக ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் மையப்படுத்துவதற்கு இந்த எபிரேய ஆக்கியோன் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். ஏன்னா யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் அவங்க தீவிரமாக இருப்பாங்க. அது எல்லாவற்றையும் விட ஒரு பலியாக பூரணராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதனால் நீங்கள் முழு நிச்சயமாக அவரை விசுவாசித்து அவர் வழியில் நடக்கணும், அவர் கொடுக்குற நித்திய காணான நம்ம சென்றடையணும். அதை தான் இந்த எபிரேய ஆக்கியோன் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் சொல்கிறார்.
நம்ம இந்த ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம தியானித்து நிறைவு செய்யலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். முதலாவது அதிகாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை அவர் சொல்லப்பட்டதாக இருக்குது. அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு அவங்க அவங்களுடைய மனம், அவங்களுடைய செயல்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு காரியங்களில் அவங்க நிலைத்திருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை முதல் அதிகாரத்தில் நம்ம நல்லா வாசித்து பார்த்தோன்னா அவரது மேன்மையை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் பார்த்திங்கன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக தான் ஆண்டவர் பேசினார் என்பது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்ட்டு இந்த நாட்களில் ஆண்டவர் தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி, தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்மகிட்ட பேசலை, அவரது சொந்த குமாரனை அனுப்பி நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய மேன்மைகளை ஒரு 20 காரியங்களை நம்ம இதை பிரித்து பார்க்கலாம். அதாவது ஆண்டவருடைய மேன்மை எப்படிப்பட்டதுன்னா சர்வத்திற்கும் சுதந்திரவாளி அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சிருஷ்டிகர், பிதாவின் தன்மையும் சொரூபமானவர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. சர்வத்தையும் வசனத்தால் தாங்குபவர். அந்த காலத்தில் ஆண்டவருடைய இந்த வார்த்தை என்ற இதால் அவர் தாங்குகிறார் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தை சுத்திகரிப்பவர், பாவ பலியாக தன்னையே கொடுத்ததுனால பாவத்தை சுத்திகரிக்கிறவர் கிறிஸ்துவின் மேன்மை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கு. இன்னும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருப்பவர் மேன்மையானவர், அவர் ஒரு உயர்ந்த நிலைமையில் உள்ளவர், பிதாவுடைய வலது பாரிசத்தில். அது யாருமே இருக்க முடியாது. எந்த ஒரு தீர்க்கதரிசியோ எந்த ஒரு தூதனோ யாருமே அவரது வலது பாரிசத்தில் இருக்க முடியாது. ஆனால் குமாரன் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னும் அவருக்கு விசேஷித்த நாமமுடையவர், தூதரிலும் மேன்மை உள்ளவர், தேவனுடைய குமாரன், தூதருக்கும் ஆண்டவர். அவங்க எல்லாரும் தூதர், ஆசாரியன், அவங்களெல்லாம் முக்கியப்படுத்தி பார்ப்பாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். தூதனுடைய கட்டளை முகமுகமாக கண்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூதரிலும் மேன்மை உள்ளவர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. தேவனுடைய குமாரன், பிதாவுடைய ஒரு குமாரன் அப்படின்ட்டு கிறிஸ்துவின் மேன்மையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்றென்றைக்கும் ஆள்பவர், அவர் நித்தியமாக ஆளுகை செய்கிற தேவன், தேவனுக்கு இணையானவர். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ தேவனுக்கு இணையானவர் தான் இந்த இயேசு. நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன், ஆனந்த தைல அபிஷேகமுடையவர், வானம் பூமியை படைத்தவர், மாறாதவர், நிலைத்திருப்பவர், முடியாத ஆண்டுகள் உடையவர், சத்துருவை ஜெயித்தவர் என்று ஆண்டவருடைய கிறிஸ்துவின் மேன்மையை இந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக அவரது மகத்துவமான மேன்மையான காரியங்களை இந்த 1ஆம் அதிகாரத்தில் எபிரேய வாக்கியம் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து யூத கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார். 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தூதர்களை விட கிறிஸ்து சிறந்தவர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூதர்கள்னால் அவங்க வார்த்தையை சொன்ன உடனே எல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தூதர்கள் எல்லாரை விட ஆண்டவர் சிறந்தவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. நம்ம 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா, நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போ நம்ம வேத வசனத்திலிருந்து நம்ம கேட்கிறவைகளில் நம்ம என்ன செய்யணுமா, விலகாதபடி ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தூதர்கள் எல்லாவற்றையும் விட வார்த்தையாகிய தேவன் பெரியவர் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். யூத கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள், மோசே, இன்னும் ஆசாரியன் ஆரோன், அவங்களெல்லாம் அவங்க மையப்படுத்தி தான் அவங்களுடைய வழிபாடு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், ஜாக்கிரதையாக கவனிக்கணும், மிகுந்த ஜாக்கிரதையாய். ஏன்னா நிறைய ஏமாற்றுகிற காரியங்கள் உங்களை சுற்றி உபத்திரவத்தினால நீங்கள் அநேக பாடுகளை நீங்கள் சந்திக்கும் போது வசனத்தை நீங்கள் ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். வழி விலகி போகுவதற்கு நம்ம போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம். ஆண்டவர் இத்தனை பெரிதான ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். ஆனால் கவலையற்றவர்களாய், அதில் வளராமல் கவலையற்றவர்களாக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரே அப்படின்ட்டு ஒரு நன்றியோடு இல்லாமல் நம்ம அஜாக்கிரதையாக இருந்தால் நம்ம தண்டனைக்கு எப்படி தப்புவோம், நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எப்படி தப்புவோம் அப்படின்ட்டு ஒரு எச்சரிப்பை அந்த மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. கிறிஸ்து தேவதூதர்கள் எல்லாரிலையும் பெரியவர் என்பதை முதல்ல கிறிஸ்துவின் மேன்மையை சொன்னார். அப்போ தேவதூதர்கள் எல்லாரிலும் விட அவர் சிறந்தவர் அப்படின்ட்டு சொல்லுவார். அதற்கு நம்ம ஜாக்கிரதையாக எல்லாவற்றையும் செய்யணும் அப்படின்ட்டு 2ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மோசையை விட கிறிஸ்து சிறந்தவர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் மோசே தான் தலைவர், மோசே தான் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி சென்றார், மோசே தான் கற்பலகைகளை வாங்கி கொண்டு வந்தார், நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொண்டு வந்தார் அப்படின்ட்டு மோசையை ஒரு பெரிய சிறந்தவராக வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் கிறிஸ்து இந்த மோசையை விட சிறந்தவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ கானான் தேசத்துக்குள்ளே அவிசுவாசம் இருந்ததுனால பிரவேசிக்கலை அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம இறுதி வர உறுதியாக தரிச்சிருக்கணும். உங்களுக்கு பாடுகள் வரும்போது நீங்கள் விலகி போயிடக்கூடாது, பின்மாற்றம் அடைந்துடக்கூடாது, இறுதி வர நீங்கள் உறுதியாக நிலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. இன்னும் வாசித்து பார்த்தோம்னா நிறைய காரியங்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மீண்டுமா பின்மாற்றம் ஆகி இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம இருதயங்களில் அப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனை இருக்கக்கூடாது, அதை பற்றி எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவிசுவாசம் இருந்தால் நம்ம பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது என்பதை சொல்லிட்டு மோசையை விட ஆண்டவர் சிறந்தவர் என்பதை இந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இன்னும் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவரால் வரும் இளைப்பாறுதலை நம்மளுக்கு சொல்லியிருக்கு. 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பொல்லாத இருதயமாய் உங்கள் அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பிரவேசிப்பதில்லை, அதுக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இதில் நீங்கள் பின்வாங்கி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு 4ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார். அப்படி இருந்தோன்னா நம்ம ஆண்டவர் தரும் இளைப்பாறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாமல் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசிகளாக நம்ம நடந்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் தரும் இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு போட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இந்த மக்கள் குழப்பத்தில் பின்வாங்கி போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல அவங்க இன்னும் வளராமல் பின்வாங்கி போகிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை அவர் சொல்கிறார். பயந்துருங்க, பின்வாங்கி போனவர்களுக்கு ஆண்டவர் தர்ற இளைப்பாறுதல் கிடைக்காது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இளைப்பாறுதல் இடம் அடிமை வாழ்விலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து போகிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு இளைப்பாறுதல் நித்தியமாய் வாழ்கின்ற மோட்சத்தை பற்றி, பரம கானானை பற்றி இதில் சொல்லுகிறது. பொதுவாக இளைப்பாறுதல் என்பது என்னன்னா, நம்ம ஒரு அமர்ந்திருக்கிற ஒரு சூழலை தருகிறது. நம்ம இந்த இளைப்பாறுதல் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, ஓய்வு நாள் தோறும் நம்ம ஆராதனை செய்யும்போது நம்ம பெரிய கலக்கத்தோடு போவோம். ஆனால் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்ட்டு சொல்லும்போது ஒரு இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரத்தோட கண்ணீரோடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கும்போது கர்த்தரிடத்தில் போகும்போது நமக்கு இளைப்பாறுதல். அடிமைத்தனத்திலிருந்து விலகும்போது நம் விடுதலை கிடைக்கும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல். எப்படி எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் ஒரு இளைப்பாறுதலை தந்ததோ, அதே போல் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய பாதத்துக்கு நம்ம போகும்போது ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். இந்த இளைப்பாறுதல் எப்பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கும்? தேவனோடு நம்ம இன்னும் நெருங்கி கிட்டி சேரும்போது, அவரோடு உறவு கொள்ளும்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இன்னுமா தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்போது நமக்கு
ஒரு அமைதி, இளைப்பாறுதல், ஒரு ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்ம செல்லும்போது எப்படி அன்று ஆசரிப்பு கூடாரம் அந்த மேகம் நகல நகல அது நடத்தி சென்றாங்களோ, தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவங்க வழி நடத்தி இந்த வனாந்திரத்தில் வழி நடத்தி போனாங்களோ, அதே போல் ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் நம்மை வழி நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்தை பற்றி இதில் போட்டிருக்கு. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. இவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் ஒரு மனிதனுடைய குற்றங்களை பாவம் பலியாக செலுத்துவாங்க. ஆசாரியர்கள் தான் அந்த பலியை செலுத்துவாங்க. அவங்க கொண்டு வருகிற பலி காணிக்கையை பலியிடுவது ஆசாரியர்களுடைய பொறுப்பு. ஆனால் அந்த ஆசாரியர்கள் கிறிஸ்து அதை விட பிரதான ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ஆசாரியனும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆசாரியன் பிறனுடைய பாவத்தை பலி செலுத்துகிற, அவங்க பாவ அறிக்கை செய்கிற இடமா அவர் இருந்தாலும் அவரும் ஒரு மனிதன், அவனும் தனது குற்றங்களுக்காக பலி செலுத்த வேண்டும். ஆனால் நமது கிறிஸ்து நமக்காக எல்லாருக்காகவும் பலியாயிற்றார். அவரே பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு எப்படிப்பட்ட ஆசாரியத்துவம் உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த 5ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த குறைவுள்ள பூமிக்குரிய ஆசாரியத்துவமாக பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் இருந்துச்சு. ஆனால் மேன்மையான பரலோக ஆசாரியத்துவமாக இந்த புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை எபிரேய ஆக்கியன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவும் மறுதலித்து போனவர்களை பற்றி 6:6 நம்ம பார்க்குறோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு போட்டிருக்கு. மறுதலித்து போனவங்க கிறிஸ்துவை மீண்டுமா சிலுவையில் அறையிறவங்களாக காணப்படுறாங்க. அதனால் பின்மாற்றம் ஆகாதபடி எல்லாரும் பூரணராக மாறணும். யூத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்காமல் பூரண கிறிஸ்துவராக பின்மாற்றம் அடையாதபடி வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்ததை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு அவங்க வாழணும் அப்படின்ட்டு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா கிறிஸ்து தான் சிறந்த பிரதான ஆசாரியன் அப்படின்ட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 7:1 இந்த மெல்கிசதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது மெல்கிசதேக் என்ற ஆசாரியன் எல்லாருடைய பாவங்களையும் பாவ நிவர்த்தி செய்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் ஒரு பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத இந்த 7ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து சிறந்த ஆசாரியத்துவம் முதல்ல நம்ம பார்த்தோம். இதில் ஆசாரியனாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுடைய நித்திய மீட்பை குறித்து நம்ம 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்னும் 9ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவும் ஆசாரிப்பு கூடாரம், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி இருக்கும்? ஆசாரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், வெளிப்பிரகாரம் அப்படின்ட்டு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்த்திங்கன்னா கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகும். அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் அங்கேருந்து ஆசீர்வதிக்கும் போது மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்கட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் ஆண்டவரே அந்த கூடாரத்தின் வழியாக அல்ல, அவர் உத்தமமான கூடாரத்தின் வழியாக பரலோகத்திலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறத இந்த 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிறார் என்பதை 10ஆம் அதிகாரம் சொல்லுது. 11ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விசுவாச வீரர்களின்
ஒரு அதிகாரமாக இருக்குது. ஏன்னா இந்த யூத கிறிஸ்தவர்கள் வழி விலகி போவதற்கு அவங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறாங்க. இத்தனை விசுவாச வீரர்கள் இத்தனை செய்கையின் நிமித்தமாக அவங்க விசுவாசத்தோடு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றி நடை போட்டாங்க. விசுவாசம் இல்லாமல் எப்படி இழந்து போனாங்க நன்மைகளை அப்படிங்கிறத இந்த 11ஆம் வசனத்தில் விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவர் இந்த மக்களுக்கு அந்த எபிரேய வாக்கியம் சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் எப்படிலாம் நடக்கணுங்கிறதுக்கு சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்தில் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சி உங்களுக்கு முன்பாக இத்தனை சாட்சிகளை நான் சொல்கிறேன். அந்த கடிதத்தில் அழகாக அவர் எழுதுகிறார். இத்தனை சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக நான் வச்சுருக்கேன், அதனால் நீ விசுவாசித்து மாதிரியாக இருங்க, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாக நீங்கள் வழி விலகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி, நொறுங்குண்டு போகாதபடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா பவுல் அப்போஸ்தலர் மற்ற சபைகளுக்கெல்லாம் எழுதும்போது இறைவன் பற்றிய கருத்துக்களையும் சொல்லிட்டு, இறை அரசியல், இறை காரியங்களையும் சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ப்ராக்டிக்கலாக சில காரியங்களை அவர் சொல்வார். நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வருகின்ற சில காரியங்களை அவர் கூறுவது உண்டு. இந்த 13ஆம் அதிகாரத்திலையும் வாழ்க்கையில் நம்ம பல்வேறு அறிவுரைகளை அவர் அதில் கூறுகிறத பார்க்குறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும் அப்படின்ட்டு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளதை சொல்கிறார். அதே மாதிரி அந்நியரை உபசரிக்கணும், விருந்தோம்பல் பண்பை பற்றி சொல்கிறார். இன்னும் கட்டப்பட்டவர்களோடு சேர்ந்து அந்த பரிதபிக்க நிலைமையில் இருக்கிறவங்கள எப்படி மீட்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் திருமணத்தை பற்றி சொல்கிறார், பண ஆசையை பற்றி சொல்கிறார், ஒரு தலைவருக்கு கீழ்ப்படிதலை பற்றி சொல்கிறார். அதே போல் கிறிஸ்துவ நல்வழியில் நடத்துறது, நன்றி செலுத்துறது போன்ற அநேக நடைமுறை வாழ்க்கைக்குரிய காரியங்களெல்லாம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். நிறைவாக நாம் பார்ப்போம் என்றால், இந்த யூத கிறிஸ்தவர்கள் வழி விலகி போகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்று அவர் தனது நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்குறோம். எபிரேயர் 13:14 அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்ம ஒவ்வொருவருடைய பாடுகள், சோதனைகள் எல்லாம் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நெருங்கி நின்றாலும் நாம் கவலைப்படாமல், மறுதளிக்காமல், ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையாதபடி நம்ம கர்த்தரை நோக்கி முன் செல்கிறவர்களா, வெற்றி பயணம் செல்கிறவரா, பரம காணானுக்கு பங்குள்ளவர்களா. நமது வாழ்க்கை நோக்கம் இந்த உலக வாழ்க்கை குறைந்த இதுதான். நம்ம அந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, நிலையானது அல்ல. நித்தியமாய் நாம் வாழ்கின்ற நிலையான நகரத்திற்கு நாம் செல்வதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும், இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கேட்ட சத்தியத்தை நாம் நினைவில் கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவரே, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீர் சொன்ன இந்த எபிரேய புத்தகம் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மறுதளிக்காதபடி ஆண்டவரே, உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி, பின்மாற்றம் அடையாதபடி, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் பால் உண்ணுகிற குழந்தைகளைப் போல இராதபடி ஆண்டவரே, பூரண புருஷராக மாறும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. இந்த உலகம் நிலையானதல்ல, நித்தியமாய் நாங்கள் வாழ்கின்ற ஒரு ஸ்தலம் உண்டு, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா.
நிலையிலா உலகம் இது. அதை உணர்ந்தவர்களாய் நித்திய நகரத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் சிந்திப்போம், செயல்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.